இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. டெட்டில் மார்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று வந்து ஐவகை நிலங்கள் பற்றி நம்ம பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வந்து அதை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவில் ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் ஐவகை நிலங்கள். அது இல்லாமல் அம்பேத்கர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அம்பேத்கர் வந்து எங்கு பிறந்தார்? ஆன்சர் வந்து ரத்தினகிரி மாவட்டம் அம்பவாடே சிற்றூரில் 1891 வந்து அவங்க பிறந்திருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீமாராவ் ராம்ஜி. அடுத்த கொஸ்டின், அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் மற்றும் அதோட இடங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 எல்பின்ஸ்டன் பள்ளி உயர்நிலை பள்ளி படிப்பு வந்து 1912 பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரி இளங்கலை பட்டம். அடுத்தது வந்து 1915 அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம். இதை வந்து படிச்சிருக்காங்க. அம்பேத்கரோட கல்வி தகுதிகள்னு சொல்லலாம் அதெல்லாம். அடுத்தது வந்து மனித உரிமைக்காக முதலில் நடந்த போராட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் 1927 மராட்டியம். அடுத்தது மகாத்துக்குளம் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடந்திருக்குது. அம்பேத்கர் 1924 கேரளா அடுத்தது வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் வந்து பெரியார் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று சொன்னவர் வந்து யார்? ஆன்சர் வந்து அம்பேத்கர். எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஆண்டு வட்டமேஜை மாநாடில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது அம்பேத்கர் உருவாக்கிய உயர்கல்வி நிலையம் எது? எந்த ஆண்டு உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் 1946 வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் வந்து அம்பேத்கர். ஆன்சர். அடுத்தது அப்புதியடிகள் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திங்களூர். ஆன்சர். அடுத்தது அப்புதியடிகளின் இறந்த மகனை எழுப்புவதற்கு திருநாவுக்கரசர் பாடிய பதிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று கொலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அருள் பெருஞ்சூலையினால் ஆட்கொள்ள அடை துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவரில் சிறுமையேன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அகத்திணை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அதாவது 7 வகை. அவை வந்து எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை. அடுத்தது வந்து பாருங்கள், ஐவகை நிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அடுத்தது பெரும்பொழுது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகளை வந்து குறிக்கிறது. அடுத்தது வந்து ஒரு சிறுபொழுது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளின் 6 கூறுகளை குறிக்கிறது. அடுத்தது வந்து பாருங்கள், சித்திரை வைகாசி மாதங்கள் எக்காலத்திற்கு உரியன அப்படின்னா ஆன்சர் வந்து இளவேநீர் காலம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஞாயிறு மறையும் நேரம். அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 6 பெரும்பொழுதுகள் இடம்பெறும் திணைகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மருதம் நெய்தல். அடுத்த கொஸ்டின், கருப்பொருள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதலியவற்றை குறிக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க கருப்பொருள் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பாருங்கள், ஐவகை நிலத்திற்குரிய உணவுப் பொருள்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, அடுத்தது வந்து மலை நெல் திணை முல்லை வரகு சாமை இதெல்லாம் வந்து குறிக்குது. அடுத்தது வந்து மருதத்தில் செந்நெல் வெண்ணெய். அடுத்தது நெய்தலில் மீன். உப்புக்கு பெற்ற பொருள் அதாவது கொடுத்து ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறத உப்புக்கு பெற்ற பொருள். அடுத்தது வந்து பாலை வந்து சூறையாடலால் வரும் பொருள்கள், அதாவது களவு இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஐவகை நிலத்திற்கு உரிய விலங்குகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குறிஞ்சியில் புலி கரடி சிங்கம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முல்லையில் முயல் மான் புலி. அடுத்தது வந்து மருதம் பார்த்திங்கன்னா எருமை நீர்நாய். நெய்தலில் வந்து நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பாருங்கள், நெய்தலுக்கு வந்து எதெல்லாம் இருக்குதுன்னா முதலை சுறா வந்து சொல்லப்படுது. அடுத்தது வந்து பாலைக்கு வந்து வலி இழந்த யானை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், ஐவகை நிலத்திற்கு உரிய பூக்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன்சர் வந்து குறிஞ்சி காந்தன். அடுத்து முல்லைக்கு முல்லை தோன்றி. மருதம் வந்து செங்கழுநீர். அடுத்தது தாமரை. அடுத்து நெய்தலில் வந்து தாளை நெய்தல். அடுத்து பாலை வந்து குரவம் பாதிரி அப்படி சொல்லப்பட்டிருக்குது அதோட பூக்கள். சரி, அடுத்தது வந்து பாருங்கள், ஐவகை நிலங்களில் காணப்படும் மரங்களை வந்து குறிப்பிடுக அப்படின்னு சொன்ன ஆன்சர்
குறிஞ்சியில் வந்து அகில் வேங்கை மரம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது முல்லையில் கொன்றை காயா சொல்லப்பட்டிருக்குது மரம். அடுத்தது மருதத்தில் என்ன மரம்னா காஞ்சி மருதம். அடுத்தது நெய்தலில் புன்னை ஞாழல். அடுத்தது வந்து பாலையில் வந்து இலுப்பை மரம் பாலை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஐவகை நிலங்களில் பறவைகள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் வந்து கிளி மயில், முல்லையில் காட்டுக்கோழி மயில். அடுத்தது மருதத்தில் நாரை நீர்க்கோழி அன்னம். நெய்தலில் வந்து கடற்காகம். பாலையில் வந்து புறா பருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐவகை நிலங்களின் ஊர் பெயரினை குறிப்பிடு அப்படின்னு சொன்னாக்கி குறிஞ்சிக்கு வந்து சிறுகுடி வரும். முல்லை வந்து பாடி சேரி சொல்லுவாங்க. அடுத்து மருதம் வந்து பேரூர் மூதூர். நெய்தல் பட்டினம். அடுத்தது பாக்கம். அடுத்து பாலை வந்து குறும்பு சொல்லுவாங்க. அடுத்தது ஐவகை நிலங்களில் உள்ள நீர்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் வந்து அருவி நீர் சுனை நீர். முல்லை அப்படின்னா காட்டாறு. மருதம்னா மனைக்கிணறு. பொய்கை அப்படின்னா நெய்தல் மணற்கிணறு. அடுத்து உவர்களினா பாலை வற்றிய சுனை கிணறு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஐவகை நிலங்களின் பறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வந்து தொண்டகம். முல்லை ஏர்கோட்பறை. மருதம் வந்து மணமுலா நெல்லரி கிணை. அடுத்தது நெய்தல் வந்து மீன்கோட்பறை. பாலை வந்து துடி. அடுத்தது வந்து பாருங்கள், ஐவகை நிலங்களில் உள்ள யாழ் கருவிகள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வந்து குறிஞ்சியாழ். முல்லை முல்லையாழ். மருதம் மருதையாழ். நெய்தல் வந்து விளரியாழ். பாலை வந்து பாலையாழ். அடுத்தது ஐவகை பண்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சிப்பண். முல்லை முல்லைப்பண். மருதம் மருதப்பண். நெய்தல் செவ்வழிப்பண். பாலைக்கு வந்து பஞ்சுரப்பண். அடுத்த கொஸ்டின் வந்து வகை, அதாவது நிலங்களில் செய்யப்படும் தொழில்கள். ஐவகை நிலங்களில் செய்யக்கூடிய தொழில்கள் எது அப்படின்னு பார்க்கலாம். குறிஞ்சி வந்து தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல். முல்லைக்கு வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல். அடுத்தது வந்து மருதம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லறிதல் களை பறித்தல். நெய்தலுக்கு மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல். பாலை வந்து வழிப்பறி நிறை கவர்தல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.